சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் இதுவரை எந்த நிகழ்ச்சிக்காக காத்திருந்தாயோ அந்த நிகழ்ச்சி ஒன்று நடக்கப் போகிறது. அப்பா, எப்பொழுது தருவீர்கள் என்று என்னிடம் கேட்டுக்கொண்டே இருந்தாய். அதை இப்பொழுது தர முன் வந்திருக்கின்றேன். அதை பெற்றுக்கொள் என் செல்லமே. வாழ்வில் இது நடக்க வேண்டும் என்று நீ எத்தனை துயரங்களையும் அவமானங்களையும் சந்தித்திருக்கிறாய் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும். நீ மற்றவர்கள் பேசும்பொழுது அழகாக பேசிவிட்டு சென்று விடுகிறாய். அதன் பின் தன்னந்தனியே தனிமையிலே அழுது கொண்டும் இருக்கின்றாய். அப்பா, நான் மனதினுள் எவ்வளவு வேதனைப்படுகின்றேன் என்று உங்களுக்கு தெரியாதா? நான் படும் கஷ்டத்தை ரசிக்கின்றீர்களா என்றும் அளவிற்கு நீ என்னிடம் கேட்டுவிட்டாய். என் குழந்தை கஷ்டப்படுவதை நான் எப்படி ரசிப்பேன்? என் குழந்தை கஷ்டப்படுவதை நான் எப்படி ரசிப்பேன்? உனக்கான வாழ்வு இது. உன் விருப்பப்படித்தானே அமைய வேண்டும். உன்னுடைய சந்தோஷம் எவ்வளவு நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் என்பது நான் தான் முடிவு செய்வேன். அதற்காகத்தான் இவ்வளவு நாளாக பொறுமையாக இருந்தேன். உனக்காக நேரத்தில் நான் இதை தர வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தேன். நீயோ அதை புரிந்து கொள்ள முடியாமல் என்னிடம் வருத்தப்பட்டு கொண்டே இருக்கிறாய். என் அன்பு குழந்தையே, உனக்கான நேரம் வந்துவிட்டது. அதை உன் கையில் கொடுக்கவே நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். எது எப்பொழுது நடக்க வேண்டும் என்று விதி இருக்கிறதோ அப்பொழுது தானே நடக்க முடியும். நீ அதற்கு முன்னாடியே அவசரப்பட்டால் எப்படி நடக்கும்? நீ அவசரப்படுவதானால் மட்டும் உனக்கு எதுவாக நடந்து விடுமா என்ன? சற்று பொறுமையாக இரு குழந்தையே. அதை பற்றி நீ சிந்திக்கவே வேண்டாம். இனி ஏனும் நான் காலதாமதம் செய்யாமல் உனக்கான நிகழ்ச்சியை நடத்தி தருவேன். இதனால் உன்னை மற்றவர்கள் செய்த கேலிக்கு அளவே இல்லை என்று எனக்கு தெரியும். தாமதிக்காமல் நான் உனக்கு நடத்தி தருவேன் என்று நான் சத்திய வாக்கு உனக்கு கொடுத்து விட்டேன். இனி ஏனும் நான் தாமதிப்பதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நடத்தி தருவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன். நீ உன் சாயப்பாவை வழிபட ஆரம்பித்து விட்டாய். இனி உன் வாழ்வில் ஒவ்வொன்றாக இனிதே அரங்கேறப் போகிறது. எது நல்லதோ அது மட்டும்தான் என் குழந்தைகளுக்கு நடக்கப் போகிறது. ஓம் சாயரம். நன்றி.